அன்பு நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். தமிழகத்தையே உலுக்கியிருக்கிறது நடிகர் மற்றும் இசையமைப்பாளரான விஜய் ஆண்டனியின் மகள் இறந்தது. அதாவது மீராவுக்கு மன அழுத்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனியின் மகள் மீராவின் ஆசிரியர் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது தமிழகத்தையே பார்த்திங்கன்னா உலுக்கி எடுத்திருக்கிறது இந்த 12ஆம் வகுப்பு மாணவி மீராவின் மரணம். திரை பிரபலத்தின் மகள் என்பதால் இந்த மரணத்திற்கு இத்தனை முக்கியத்துவமா என்று கேட்டால், தற்கொலைக்கு எதிராக நாம் பேசவும் செயல்படவும் அவசியம் தேவை. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அரசும் உணர வேண்டிய தருணம் இது என்பதை மீராவின் மரணம் நம் முகத்தில் அறைந்தது போல் இருக்கிறது. இந்த நிலையில் மீராவுக்கு மன அழுத்தமே கிடையாது என அவரது ஆசிரியர் உருக்கமாக பேசியிருக்கிறார். நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி மகள் மீரா நேற்று அதிகாலை 3 மணி அளவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மன அழுத்தம் காரணமாக அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என சொல்லப்படும் நிலையில் அவருக்கு மன அழுத்தமே கிடையாது என அவரது ஆசிரியை உருக்கமாக தெரிவித்துள்ளார். மீராவின் ஆசிரியை, மீரா மிகவும் தைரியமான குழந்தை. யாருக்காவது கஷ்டம் என்று சொன்னால் அவள்தான் முதலில் ஓடிப்போய் நிற்பாள். எல்லா போட்டிகளிலும் அவள் பங்கேற்பாள். கேப்டன். அவள் ஏன் அப்படி செய்தாள் என்று தெரியவில்லை. வெள்ளிக்கிழமை ஸ்கூலில் தேர்வு எழுதிவிட்டு மகிழ்ச்சியாகத்தான் சென்றாள். மன அழுத்தம் எல்லாம் இல்லை. ஒரு குழந்தையை பற்றி நாமே எதுவும் சொல்லிவிடக்கூடாது இல்லையா? யாராவது மன அழுத்தத்தில் இருந்தால் கூட அவர்களை வெளியே கொண்டு வருவாள். ஜாலியான குழந்தை அவள். ஃபேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கொண்டு பையன் மாதிரியாக தான் இருப்பாள். அவள் இந்த முடிவுக்கு வருத்தமளிக்கிறது அவளுடைய இந்த முடிவிற்கு வருத்தமளிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மாணவி மீராவின் மரணம் அவளது வகுப்பு தோழிகளிடையும் பள்ளி ஆசிரியர்களிடையும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவி மீராவும் அவர்களிடத்தில் பெரும் அன்போடு பழகி வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.